ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸை பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ்கிட்ட இருந்து வாங்குறதா வந்து பல சோஷியல் மீடியாலையும் பல நியூஸ் சேனலையும் போட்டிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. பேசிக்காக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.25 லட்சம் கோடி செலவு பண்ணி அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறாங்க. பேசிக்காக ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியா வந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுக்கான ரீசன் என்ன, ஏன் வாங்குறாங்க, அதில் என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, என்ன ரீசன் இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ரீசன்ஸ் தான் வந்து உண்மையான ஒரு ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்டே இருக்க பழைய ஜெட்ஸ். பேசிக்காக வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்கினாலுமே நம்மக்கிட்ட இன்னுமே அந்த பழைய ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வாங்குறாங்க. நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி இந்தியா ஏன் வாங்கணும் அப்படின்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா ப்ளஸ் பாகிஸ்தான். பேசிக்காக இந்த 2 கண்ட்ரியும் எந்த டைமில் சண்டை போடுவாங்கன்றது இன்றைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 கண்ட்ரியும் அட் அ டைமில் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக பல லட்சம் கோடி செலவு பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இன்றைக்கி பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க. நம்பர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் அண்ட் லாங் ரேஞ்ச் பவர். பேசிக்காக மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இல்லாதது ரஃபேல் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் அ டைமில் வந்து பல வேலைகளை பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட். பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிசைலை வந்து லான்ச் பண்ணுறது, ஒரு மிசைலை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பல வேலைகளை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸாக இன்றைக்கி அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்டாக இருக்குது. நம்பர் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி. பேசிக்காக ஒரு ஃபைட்டர் ஜெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னதான் அட்வான்ஸ்டாக இருந்தாலுமே அதுக்கான ஒரு சேஃப்டின்றது அதில் ஆப்ரேட் பண்ணுற பைலட்டோட சேஃப்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் அதுக்கான சேஃப்டின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை பல கண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. நம்பர் 5 ஃபாஸ்ட் டெலிவரி. பேசிக்காக ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கலாம், இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கலாம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம். ஃப்ரான்ஸ் கிட்ட போகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வரைக்குமே முன்னாடி வாங்கின ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் எல்லாமே டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கிட்ட இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்குறதுல இந்தியா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இது மட்டும் தான் ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் டாப் 5 அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்டில் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியா மட்டும் தான் ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. பேசிக்காக ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து பல கண்ட்ரிஸ் வாங்குறாங்க. ஸோ நம்ம சைனா அண்டு பாகிஸ்தான் கண்ட்ரிஸை சமாளிக்கணும், அவங்களோட ஒரு அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை வாங்க போகிறாங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமை அட்வான்ஸ் லெவலாக சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்டு ஃப்ரான்ஸுக்கு இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு டீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.